எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, முதல்ல நிறைய பேர் வந்து எனக்கா ரொம்ப நாளாக பதிவை காணோம், எங்கே போயிட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப நன்றி. ஒரு ஆள் பார்த்தவங்க கொஞ்ச நாள் காணா போயிட்டா உடனே கேட்குற நல்ல பண்பு ஒரு சிலருக்கு தான் இருக்கும். அது உங்ககிட்ட இருந்துச்சு. நான் உங்கள் கூட பிறக்கல தான், இருந்தாலும் நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேனா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. ஒரு 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 வியட்நாம்லேருந்து வந்ததுலேருந்தே கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. இப்போ தான் கொஞ்சம் தேறி இருக்குது. இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா இருக்கேன். இன்றைக்கி தான் குரல் நல்லா பேச முடியுது. கொஞ்சம் இரும்பல், சளி இந்த மாதிரிலாம். அதனால் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோங்க எல்லாருமே. சீதோஷண நிலையும் இப்போலாம் வந்து சரியில்லை இல்லையா? அதுதான் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இந்த பதிவை நான் உங்களுக்கு வழங்குறேன். இன்றைக்கு காலையிலேயே நான் எழுந்த உடனே நான் பார்த்த ஒரு பதிவு என்னென்னா, ஒரு 5-6 வயது சிறுவன் தன் தம்பி கூட உட்காந்து அமர்ந்து பழம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அதாவது ரம்புத்தான் பழம் இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்டுட்டு இருந்தவர் உயிரிழந்துட்டார் அப்படின்ட்டுன்னு. இது நான் எனக்கு பார்த்த உடனேயே எங்களோட குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வந்ததுனால தான் சரி, இதை பதிவாக நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும், ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும்னு தோணுச்சு. என் கூட இருக்கிறவங்களுக்கு, என்னை சுற்றி இருக்கிற நிறைய நண்பர்கள், என் கூட பணியாற்றினவங்களுக்கு, எங்கள் உற்றார் உறவினர்களுக்கு இது தெரியும் இந்த கதை. எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு சம்பவம். என்னோட ஒரு 10 வயது இருக்கும், எனக்கு ஒரு 9-10 வயது இருக்கும். என்னுடைய சின்ன தங்கை அவளுக்கு வந்து அப்போ வந்து வயது ஒரு 4 தான் இருக்கும். அவங்க வந்து இதே மாதிரி தான் ஒரு சம்பவத்தில் நாங்கள் அவங்கள வந்து தொலைச்சோம். அதாவது எங்கள் வீட்டில் வந்து இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய தங்கை சிவரஞ்சனி அப்படின்ற என்னோடய தங்கை வந்து பிறந்திருந்தாங்க. அம்மா வந்து மருத்துவமனையில் இருந்தாங்க. அப்போ அவங்கள பார்க்குறதுக்காக அப்பா வந்து என்னோடய இன்னொரு தங்கை மணிமேகலை அப்படின்ற தங்கையை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அம்மாவை பார்க்குறதுக்கு. ஏன்னா அவங்க தான் அப்போ கடைசி பிள்ளை, இப்போ இவங்க பிறந்திருக்காங்க இல்லையா, புது பிள்ளை. இவங்களை பார்க்குறதுக்காக போயிருந்தாங்க. அங்கே போகும்போது ரம்புத்தான் பழம் வந்து அங்கே இருந்திருக்கு, யாரோ கொடுத்துருக்காங்க. ரம்புத்தான் பழம் வந்து பாப்பா கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா மருத்துவமனையிலே நடந்த சம்பவம் இது எத்தனையோ வருடங்கள் ஆயிருந்தாலும் கூட இன்று வரைக்கும் கூட என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அது. அந்த ரம்புத்தான் பழம் சாப்பிட்டுட்டு இருந்தா அவங்க வந்து திடீர்னு பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே அவங்க கண்கள்லாம் இறுக ஆரம்பிச்சிச்சு. அவங்க அப்படியே உடல் எல்லாம் அப்படியே நீளமாக மாற ஆரம்பிச்சிச்சான் கொஞ்ச நேரத்துலேயே. இத்தனைக்கும் மருத்துவர்கள் அங்கே தான் இருந்திருக்காங்க. அப்போ வந்து பெரிய பெரிய வசதிலாம் இல்லாத ஒரு காலகட்டம் அது. அந்த மருத்துவமனை வந்து ஒரு சின்ன ஒரு தோட்டப்புற ஒரு மருத்துவமனை அது, சரிங்களா? அப்போ என்னென்னமோ செஞ்சு பார்த்துருக்காங்க, கையை விட்டுலாம் பிடிச்சி அப்படியே எல்லாம் நோண்டிலாம் பார்த்துருக்காங்க, முடியல. அது அப்போ என்ன சொன்னாங்கன்னா, திருப்பி பிள்ளையை இப்படி குலுக்கியிருந்தா ஒரு கால் அங்கே மாட்டிகிட்டு இருந்த அந்த விதை, அந்த ரம்புத்தான் விதை வந்து விழுந்திருந்தால் அவங்கள காப்பாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னுடைய தங்கை அங்கே எங்கள் அம்மா கண் முன்னாடியே, அதாவது எங்கள் அம்மா பிரசவத்துக்கு மருத்துவமனைக்கு போயிருந்தாங்க. பிரசவித்து ஒரு பிள்ளையை கையில் வச்சுருக்காங்க, ஒரு பிள்ளையோட உயிர் அங்கேயே போயிடுச்சு. இது எங்கள் வீட்டில் நடந்த ஒரு துயர சம்பவம். எனக்கு அப்போ 9-10 வயசு இருந்தாலும் இன்று வரைக்கும் கூட எனக்கு அந்த ரம்புத்தான் பழம் சாப்பிடும்போது, நாங்கள் பல வருஷம் அந்த பழமே சாப்பிடவே இல்லை. நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் இடைக்காலமாக நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஆனால் அந்த ரம்புத்தான் பழத்தை சாப்பிடும்போது என் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட நான் சொல்லுவேன், தயவுசெய்து பழம் சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடுங்க. இல்லை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது முழு பழமாக கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த ரம்புத்தான் பழத்தினுடைய அந்த விதை இருக்கு இல்லையா, அந்த விதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசைத்தன்மை இருக்கும், ஒட்டிக்கிற மாதிரி ஒரு பசைத்தன்மை. அது போய் உள்நாக்கில் ஒட்டுனுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், மூச்சு விடுவதற்கு கஷ்டம். அதுவே வந்து உயிருக்கு ஒரு ஆபத்தை கொடுக்கும். இன்றைக்கு காலையிலே அதை நான் படித்தோடனே இந்த மாதிரி ஒரு பையன் வந்து உயிரிழந்துட்டான், தம்பி கூட உட்காந்து ரம்புத்தான் பழம் சாப்பிட்டுட்டு இருந்த பையன் வந்து உயிரிழந்துட்டான் அப்படின்னு நான் படிக்கும்போது எனக்கு நாங்கள் இழந்த என்னுடைய தங்கையுடைய ஞாபகம் எனக்கு வந்துருச்சு. நான் எப்போதுமே இந்த விழிப்புணர்வை எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் வந்து சொல்கிறது உண்டு, தயவுசெய்து பழம் கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு பார்த்து கொடுங்க, அது போய் தொண்டையில் சிக்கிக்கும், அடைச்சிக்கும், ஏன்னா அந்த பசைத்தன்மை அப்படின்னு நான் சொல்கிறது உண்டு. அன்பான ஒரு வேண்டுகோள் இருக்குங்க, பழங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ரம்புத்தான் பழங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக கொடுங்க. கொடுக்கவே வேண்டாம் தான் எனக்கு தோணும். அப்படி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அந்த விதையை நீக்கிட்டு பழங்களை மட்டும் கொடுங்க. மேலே இருக்க சதை இருக்கு இல்லையா, அந்த வெள்ளை கலர், அதை மட்டும் கொடுங்க. ஏன்னா அந்த விதையில் பசைத்தன்மை இருக்குது. அது போய் உள்நாக்கில் ஒட்டிக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டம், உயிருக்கே ஆபத்து. இது என் குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம். இது வரைக்கும் நான் இதுக்கு பதிவே போட்டது இல்லைங்க அது. ஆனால் இன்றைக்கு அந்த அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இன்றைக்கு காலையில் அதை படித்த உடனே எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப பாரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஒரு விழிப்புணர்வை தரணும்னு எனக்கு தோணுச்சு. தயவு செய்து பிள்ளைகளுக்கு எந்த பழம் கொடுத்தாலும் விதைகளை நீக்கிட்டு கொடுங்க. பழம் தானே அப்படின்னு தயவு செய்து கவனக்குறைவாக இருந்துடாதீங்க. ஒரு உயிரை இந்த பூமிக்கு கொண்டு வர்றது எவ்வளோ ஒரு கஷ்டமான காரியம் அப்படின்னு ஈன்றவளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அன்போடு கேட்டுக்கிறேங்க, பத்திரமா இருங்க. பிள்ளைகள் தான் நமக்கு சொத்து. பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கோங்க. உண்மையாலுமே மனசு ரொம்ப கவலையாக இருந்துச்சு.
அந்த ரம்புத்தான் பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு ஒரு சிறுவன் வந்து இறந்துட்டான் அப்படின்ற போது எனக்கு என்னோடய தங்கையோட ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப சுட்டித்தனம் எங்கள் வீட்லேயே. அவளை இழந்ததை இன்ன வரைக்கும் கூட எங்களால் மறக்க முடியாது. எனக்கே இத்தனை வயசு ஆன பிறகு கூட என்னால் அவளை மறக்க முடியல. அப்போ இழந்த அந்த தாய்க்கு எப்படி இருக்கும்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. தயவுசெய்து கவனமாக இருங்க. ரொம்ப நன்றி.